ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோடய வீட்டை க்ளீன் பண்ணுறேன், என்னோடய பூஜை சாமான்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். கிச்சன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே மொத்த வீட்டையும் க்ளீன் பண்ண மாதிரி தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் சாதாரண விம் லிக்விடு ஸ்டீல் நாரில் தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே எண்ணெய் பெசுக்கு எதுவுமே இல்லாமல் கேஸ் ஸ்டவ் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னோடய கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால நான் 2 பார்ட்டிஷனாக பிரித்து தான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டீல் நாரில் விம் லிக்விட் சேர்த்து தான் நான் இப்போ தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போதே செவுத்தில் இருக்க எண்ணெய் பிசு போகிறதுக்கு ஸ்டீல் நார் வச்சு அழுத்தி தொடச்சோம் அப்படின்னாவே எண்ணெய் பிசு போயிடும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் நம்ம கிச்சன் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கும் போது நேரம் கொஞ்சம் மிச்சமாகும். பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் சிங்கையும் நம்ம கொஞ்சமாக சபீனா போட்டு தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி, நமக்கு அந்த கெட்ட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் கிச்சன் நல்லா நீட்டாக இருக்கும். கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீட்டை நல்லா கூட்டிகிட்டு மாப் போட்டுக்கலாம். நான் மாப் போடுற தண்ணியில் கொஞ்சமாக இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துப்பேன். கல்லுப்புக்கு எப்பயுமே நல்ல சக்தியை கிரகிக்கிற தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லுப்பு சேர்த்து மாப் போடுறதுனால வீடு நல்லா பளபளன்னு இருக்கும். மாப் போடுற தண்ணியில் தேவைக்கேற்ப க்ரீன் கலர் லைசால் சேர்த்துப்பேன். அது நல்லா வாசமாகவும் அழுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணுற மாப் ஸ்டிக் உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா சோஃபா கல்ல கட்டில் கல்ல விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ வீட்டில் இருக்க எல்லா ரூமையும் சுத்தமாக மாப் போட்டு முடிச்சாச்சு. நான் குளிச்சுட்டு என்னோடய பூஜை சாமான் எல்லாத்தையும் விளக்க போகிறேன். நான் பூஜை சாமான் விளக்குறதுக்கு ஒரு சின்ன தட்டில் தேவைக்கேற்ப பீதாம்பரி சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக விம் லிக்விட் சேர்த்துக்கிறேன். நான் எப்பவுமே கல் உப்பு சேர்த்து தான் பூஜை பாத்திரம் எல்லாம் விளக்குவேன். பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு குழந்தைங்க யூஸ் பண்ணுற ப்ரஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா விளக்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன லெமன் தோல் இருக்குது, அதை வச்சு தான் தேய்ச்சி விளக்கிட்டுருக்கேன். நான் வாரத்தில் ஒரு நாள் பூஜை சாமான் தேய்ச்சிருவேன். அதனால் எனக்கு பீதாம்பரி மட்டும் வச்சு தேய்ச்சா எனக்கு பூஜை பாத்திரம் நல்லா சுத்தமாயிடும். நீங்கள் தேவைப்பட்டால் இது கூட புளி கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் பீதாம்பரி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாவே பூஜை பாத்திரம் நல்லா பளபளன்னு இருக்கும். நான் இப்போ தேய்ச்ச பாத்திரத்துக்கும் தேய்க்காத பாத்திரத்துக்கும் வித்தியாசம் காட்டுறேன். தேய்ச்ச பாத்திரம் எப்படி நல்லா பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் பூஜை பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ பூஜை பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதில் ஒவ்வொன்றிலையும் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கலாம். எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு கப்பில் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்துக்கலாம். அது கூட தேவையான அளவு பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுனால உங்களுக்கு பூஜை பொருள் நல்லா வாசமாகவும் பூஜை ரூமும் நல்லா வாசமாக இருக்கும். பூச்சி தொல்லை எதுவும் இல்லாமல் இருக்கலாம். சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கீழேருந்து, அதாவது கால் பக்கத்துலேருந்து தலைப்பக்கமாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இப்போ சிலைக்கு மஞ்சள் வச்சாச்சு. அடுத்து குங்குமம் வச்சுக்கலாம். நான் குங்குமம் தாழம்பு குங்குமம் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா வாசமாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். நாம் அன்னபூர்ணி அம்மன் கீழே வைக்கிற பச்சரிசியை பொங்கல் வச்சு சாப்பிடலாம், இல்லை மாடுக்கு வெல்லம் கலந்து கூட கொடுக்கலாம். அதே மாதிரி பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற பூவாகட்டும், திரி எல்லாத்தையுமே தனியாக ஒரு கவரில் சேர்த்து வச்சுட்டு ஆற்றுலையோ குளத்துலையோ நீங்கள் போட்டுருங்க. பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணும்போது கனகதார சோஸ்திரம், கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் கேட்டுட்டு க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சாமி வைக்கிற இடம், அதாவது பூஜை மடத்தை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் குங்குமம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூ யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு துணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த கொஞ்சமாக பன்னீர் தெளித்து தொடச்சிக்கிட்டோம் அப்படின்னா பூச்சி தொல்லையெல்லாம் இல்லாமல் நம்ம பூஜை ரூமை பார்த்துக்கலாம். நம்ம பூஜை ரூமை கிராஸ் பண்ணும்போது கூட நல்ல வாசமாக இருக்கும். அடுத்ததாக நான் அன்னபூர்ணி அம்மன் வைக்கிற தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பிக்கிறேன். அதுக்கு மேலே 1 ரூபாய் காயினை வச்சு அதுக்கு மேலே அன்னபூர்ணி அம்மனை வைங்க, ரொம்ப நல்லது. கடைசியாக நம்ம பெட்ரூமை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் பெட்ரூமை க்ளீனாக வச்சுருந்தாலும் பெட்டு நீட்டாக இல்லை அப்படின்னா பெட்ரூம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் பெட் ஸ்ப்ரெட்டை வாரத்துக்கு 2 முறையாவது பெட்டை நல்லா தட்டி விட்டுட்டு பெட் ஸ்ப்ரெட் மாற்றி விட்டுருங்க. நான் இந்த பெட் ஸ்ப்ரெட்டை மீஷோவில் தான் வாங்கினேன்.
நான் இந்த பெட் ஸ்ப்ரெட்டை ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பெட் ஸ்ப்ரெட் சுற்றிலும் 4 பக்கமும் ஒரு ஸ்ப்ரில் மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா பெட்டில் சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா கலையவே கலையாது. 2-3 நாளைக்கு அப்படியே நீட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வாரத்தில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப்